ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரணத்தின் குரல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு தாங்க வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை ரீச் ஆகும். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கேட்கும் குரல்கள் எல்லாமே மனிதர்களுடையது அல்ல, சில மரணத்தினுடையது. பகுத்தறிவு பேசும் பத்திரிகையாளர் கதிர் ஒரு மர்மமான பங்களாவிற்கு செல்கின்றான். அங்கு ஒயரே இல்லாத ஒரு பழைய போன் திடீரென்று ஒலிக்கிறது. மறுமுனையில் அவனது மறைந்த தாயின் குரல் கேட்க அதை நம்பி அவன் பின்தொடர்கின்றான். அங்கு அவனை எதிர்நோக்கும் விசித்திரமான குரல்களும் அவனிடமிருந்து பிரியும் அவனது சொந்த நிழலும் அவனை எப்படி மரண பிடிக்குள் தள்ளுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. அந்த இரவு வழக்கத்திற்கு மாறாக மிகவும் குளிராகவும் நிசப்தமாகவும் இருந்தது. பத்திரிகையாளர் கதிர் நகரத்தின் இரைச்சலிலிருந்து தப்பிக்க கருங்கல் கோட்டை என்னும் மலை கிராமத்திற்கு சென்றிருந்தான். அங்குள்ள ஒரு பழைய பங்களாவில் தங்கி அந்த பகுதியில் நடப்பதாக சொல்லப்படும் விசித்திரமான மரணங்களை பற்றி ஆய்வு செய்ய திட்டமிட்டிருந்தான். அந்த பங்களாவிற்கு ஒரு வரலாறு உண்டு. அங்கு தங்குபவர்கள் யாராவது ஒருவரின் குரலை கேட்பார்கள் என்றும் அந்த குரலை பின்தொடர்ந்து செல்பவர்கள் மீண்டும் உயிருடன் திரும்புவதில்லை என்றும் ஊர் மக்கள் நம்பினர். கதிர் இதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று சிரித்து தள்ளினான். இரவு 12 மணி. கதிர் தனது லேப்டாப்பில் டைப் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த அறையில் மூலையில் இருந்த பழைய ரோட்டரி ரக தொலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது. அந்த ஃபோன் எதனுடனும் இணைக்கப்படவில்லை என்பது கதிருக்கு நன்றாக தெரியும். திகிலுடன் போனை எடுத்தார் கதிர். மறுமுனையில் முதலில் ஒரு விதமான இரைச்சல் மட்டுமே கேட்டது. பிறகு மிகவும் மெல்லிய குரலில் ஒரு பெண் அழும் சத்தம் கேட்டது. யார் நீங்கள் என்று கதிர் கத்தினான். மறுமுனை அமைதியானது. பின் மிக தெளிவாக ஒரு குரல் கேட்டது. கதிர் பின்னாடி பார்க்காத என்று. கதிரின் உடல் ஒரு கணம் உறைந்து போனது. அது அவனது மறைந்த தாயின் குரல். அம்மா என்று அவனை அறியாமல் முணுமுணுத்தான். வெளியே வா கதிர், நான் கிணற்றுக்கடியில் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று அந்த குரல் மெல்ல தேய்ந்து மறைந்தது. கதிர் பகுத்தறிவை இழந்து அந்த மாய குரலால் ஈர்க்கப்பட்டு கையில் ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு பங்களாவின் பின்புறம் இருந்த பழைய கிணற்றை நோக்கி நடந்தான். நில ஒளி கூட ஊடுருவ முடியாத அடர்ந்த மரங்களுக்கு நடுவே அந்த கிணறு இருந்தது. கிணற்றின் விளிம்பில் யாரோ அமர்ந்திருப்பது போல தெரிந்தது. கதிர் டார்ச் அடித்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் கிணற்றிலிருந்து மீண்டும் அதே குரல். இங்கே கீழே பார் கதிர், உனக்காக ஒரு பரிசு இருக்கின்றது என்று. கதிர் எட்டி பார்த்தான். கிணற்றுக்குள் தண்ணீர் இல்லை. அதற்கு பதிலாக கருப்பு நிறத்தில் ஏதோ ஒரு திரவம் கொதித்து கொண்டிருப்பது போல தெரிந்தது. திடீரென்று ஒரு உருவம் கிணற்றின் சுவர்களில் ஊர்ந்து மேலே வருவதை கண்டான். அதன் கண்கள் இல்லை, வெறும் குழிகள் மட்டுமே இருந்தன. அதன் வாய் அசையும் பொழுது கதிரின் சொந்த குரலிலேயே அது பேசியது. உன் மரணம் உன்னை பார்க்க வந்திருக்கிறது என்று. கதிர் அலறிக்கொண்டு பங்களாவிற்குள் ஓடினான். கதவுகளை தாளிட்டான். ஆனால் அந்த பங்களாவில் ஒவ்வொரு சுவர்களும் இப்பொழுது பேச ஆரம்பித்தன. ஆயிரக்கணக்கான குரல்கள், குழந்தைகள் அழுவதும் முதியவர்கள் முணுகுவதும், யாரோ ஒருவன் தூக்கிலிடப்படும் பொழுது ஏற்படும் மூச்சு திணறல் சத்தமும் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து கதிரின் காதுகளை கிழித்தது. அவன் தனது அறையை அடைந்த பொழுது அங்கிருந்த கண்ணாடியில் ஒரு வாக்கியம் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது. மரணத்தின் குரலை கேட்டால் உன் நிழல் உன்னை விட்டு பிரியும் என்று. திடுக்கிட்டு தரையை பார்த்தான் கதிர். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போதிலும் தரையின் அவனது நிழல் இல்லை. பயத்தில் பித்து பிடித்தவன் போல கதிர் அந்த அறையில் இருந்த அலமாரியை திறந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை நிலைகுலைய வைத்தது. அங்கே அவனது சொந்த உருவமே பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் கழுத்தில் ஒரு சீட்டு இருந்தது. நேரம் 2:45 AM. கதிர் தனது கைக்கடிகாரத்தை பார்த்தான். மணி 2:44. இன்னும் ஒரு நிமிடம். அறையின் ஜன்னல்கள் தானாக திறந்து கொண்டன. ஒரு பலமான காற்று வீசியது. அந்த காற்றில் மரணத்தின் மனம் வீசியது. கதவின் பின்னால் இருந்து ஒரு நிழல் மெல்ல வெளியே வந்தது. அது கதிரின் நிழல்தான். ஆனால் அது இப்பொழுது ஒரு உருவம் பெற்று கையில் ஒரு கயிற்றுடன் அவனை நோக்கி வந்தது. மறுநாள் காலை ஊர் மக்கள் அந்த பங்களாவிற்கு சென்ற பொழுது கதிர் அங்கு இல்லை. ஆனால்
அந்த பழைய போன் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. புதிதாக வந்த ஒரு போலீஸ் அதிகாரி போனை எடுத்தார். மறுமுனையில் கதிரின் குரல் கேட்டது. யார் நீங்கள்? இங்கே உள்ளே வாருங்கள், நான் உங்களை காண காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று. அந்த பங்களாவின் சுவர்களில் கதிரின் புகைப்படம் இப்பொழுது மற்ற மரணமடைந்தவர்களின் புகைப்படத்துடன் சேர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது கண்கள் மட்டும் பீதியில் விரிந்திருந்தன. கதிர் அந்த அமானுஷ்ய சக்தியிடம் தன் உயிரை பறிகொடுத்து இப்பொழுது அவனும் அந்த பங்களாவில் ஒரு மரணத்தின் குரலாகவே மாறிவிட்டான். அடுத்த பலியை ஈர்ப்பதற்காக காத்திருக்கின்றான் கதிர். யாராவது ஒருவரின் குரல் உங்களுக்கு பின்னால் கேட்டால் ஒருபொழுதும் திரும்பி பார்க்காதீர்கள். அது உங்கள் மரணத்தின் குரலாக கூட இருக்கலாம். இத்துடன் நமது கதை நிறைவுக்கு வந்துருச்சுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் செய்யுங்க. இது போன்ற இன்னும் பல மர்மமான மற்றும் திகில் கதைகளை தெரிஞ்சுக்கொள்ள என்பி யாழ் பிரபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த மாதிரி மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.